பரபரப்பா 2, 3 நாளா பெரிய அளவான செய்திகள். டான் பிரியசாத்துடைய துப்பாக்கிச் சூட்டு சம்பவத்தில் மரணமடைந்த அந்த விஷயங்கள், விசாரணைகள், அது தொடர்பாக கைது செய்யப்பட்டவர் நீதிமன்றத்தில ஆஜர்படுத்தப்பட்டு, அவர தடுத்து வைத்து விசாரணை செய்றதுக்கான நடவடிக்கைகள் இப்பொழுது எடுக்கப்பட்டிருக்கு. அதோட அ கடந்த நாட்கள்ல, கடந்த கிழமையில் நாங்க பேசிய ஈஸ்டர் சண்டே தாக்குதல் தொடர்பான விசாரணை ஆணைக்குழுவுடைய அறிக்கை சிஐடி போலீசாருக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. குற்றப்புலனாய்வு பிரிவினருக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான விசாரணைகள் உன்னிப்பாக அவதானிக்கப்படுகிறது. முக்கிய அரசியல் புள்ளி ஒன்று கைதாகலாம் அப்படின்ற மாதிரியான செய்திகள் பத்திரிகைகள் வெளியாக்கி இருக்கின்றன. அது ஒரு முன்னாள் முக்கியமான ஒரு அரசியல் தலைவர் அப்படின்ற ஒரு எதிர்வு கூறல் சொல்லப்படுது. இது மாதிரியான பல விஷயங்கள் பரபரப்பா பேசப்பட்ட நிலையில இன்று மாலை வேளையில வந்த ஒரு பிரேக்கிங் நியூஸ். சர்வதேச நாணய நிதியம் 4வது முறையாக அல்லது 4வது தடவை இலங்கைக்கான நிதி உதவியை வழங்குறதுக்கு ஊழியர்கள் அடிப்படையில், ஊழியர்களுடைய நிபந்தனைகள் அடிப்படையில் இப்பொழுது முடிவு செய்யப்பட்டிருக்கு அப்படின்ற ஒரு பிரேக்கிங் நியூஸ் விசேட செய்தியை நாங்க கேட்டதுக்கு பிறகு எல்லாமே இந்த பக்கம் திரும்பிட்டோம். அது என்ன 4ஆம் கட்ட நிதி உதவி, சர்வதேச நாணய நிதியத்தோடு எங்களுக்கு இருக்கிற ஒப்பந்தம், எவ்வளவு இதுவரைக்கும் சர்வதேச நாணய நிதியம் இலங்கைக்கு நிதி உதவியா வழங்கியிருக்காங்க, இன்னும் எவ்வளவு வழங்க போறாங்க, இந்த மாதிரியான விஷயங்களை பார்த்துட்டு இன்றைக்கான செய்திகளை நாங்க பார்க்கலாம். அதாவது 344 அமெரிக்க டாலர்கள், அதாவது 334 மில்லியன் அமெரிக்க டாலர்களை மிக விரைவில் IMF சர்வதேச நாணய நிதியம் இலங்கைக்கு நிதி உதவியா வழங்க போறாங்க. உங்களுக்கு தெரியும், ரணில் விக்ரமசிங்கே அவர்களுடைய ஆட்சி காலத்தில், அதாவது 2023ஆம் ஆண்டு மார்ச் மாதம் 20ஆம் தேதியிலிருந்து இந்த கடன் தொகைகள் வழங்குறதுக்கான அனுமதி வழங்கப்பட்டு கடன் தொகைகள் வழங்கப்பட்டிருக்கு. தொடர்ச்சியா 3 தடவை இதுவரைக்கும் வழங்கிட்டாங்க. இது 4வது முறை. இதுவரைக்கும் சர்வதேச நாணய நிதியத்தால இலங்கைக்கு வழங்கப்பட்ட நிதி உதவி அப்படின்னு சொல்லும்போது, அதாவது கடன் தொகை, உதவின்னு சொல்ல முடியாது, கடன் தொகை அப்படின்னு சொன்னா, அதாவது 1.72 மில்லியன் அமெரிக்க டாலர்களை வழங்கியிருக்காங்க. ஒட்டுமொத்தமா 3 பில்லியன் அமெரிக்க டாலர்கள் இலங்கைக்கு கடன் உதவியா வழங்குறதுக்காகத்தான் சர்வதேச நாணய நிதியம் முடங்கியிருந்தாங்க. எனவே இதனுடைய அரைவாசி இப்பொழுது வழங்கப்பட்டிருக்கு. இன்னும் இந்த 344ஓட இன்னும் கொஞ்சம், அதாவது இன்னும் கிட்டத்தட்ட 1.03 மில்லியன் அமெரிக்க டாலர்கள் வழங்குறதுக்கான வாய்ப்பு, கிட்டத்தட்ட 1 பில்லியன் வழங்குறதுக்கான காலம் இன்னும் இருக்கு. கிட்டத்தட்ட 48 மாதங்கள், அதாவது 4 வருஷத்துக்குள்ள இந்த கடன் தொகையை சர்வதேச நாணய நிதியம் இலங்கைக்கு வழங்கி முடிக்கும். அதுக்குள்ள ஏகப்பட்ட நிபந்தனைகள் சர்வதேச நாணய நிதியம் விதித்து வச்சிருக்கிறது, அப்படி விதைச்சு வச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். அதனுடைய பிரதிபலிப்புகள் தான் இப்ப நாம கட்ட ஆரம்பித்திருக்கிற வரி, டாக்ஸ், அது இது ஏகப்பட்ட விஷயங்கள், விலையேற்றங்கள், இது எல்லாமே. அவங்களுடைய நிபந்தனை என்னன்னா, நாடு உடைய அரசாங்க அலுவலகங்கள் அல்லது அரச நிறுவனங்கள் எதுவுமே நட்டத்தில் இயங்கக்கூடாது. அப்படி நட்டத்தில் இயங்கினா அது தனியார் மயப்படுத்தப்பட வேண்டும். இந்த மாதிரியான பல நிபந்தனைகள். மக்கள்கிட்ட இருந்து எவ்வளவுக்கு வரி எடுக்க முடியுமோ அவ்வளவுக்கு எடுக்கணும். இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் சேர்க்கப்பட்டு தான் ரணில் விக்ரமசிங்கே அவர்களுடைய ஆட்சி காலத்தில் இந்த ஒப்பந்தம் கைச்சாத்திடப்பட்டது. இந்த அரசாங்கம் வந்து அதற்கு பெரிய விமர்சனங்கள் சொன்னாங்க. அது எல்லாருக்குமே தெரியும். அரசியல் மேடைகள்லையும் சொன்னாங்க, அதுக்கு பிறகும் சொன்னாங்க, இப்பவும் சொல்லிக் கொண்டு தான் இருக்காங்க. ஆனா அவங்க சொன்ன மாதிரி சர்வதேச நாணய நிதியத்தோட இருக்கிற ஒப்பந்தத்தினுடைய ஒரு நிபந்தனையை கூட அல்லது ஒரு விஷயத்த கூட மாற்ற முடியாம போனது அப்படின்றதான் உண்மை. என்னதான் வந்து இப்போதைய அரசாங்கத்துக்கு நாங்க பல பேர் ஆதரவு வழங்கினாலும், சர்வதேச நாணய நிதியத்தோட நாங்க ஏற்படுத்தி கொண்ட, பழைய அரசாங்கம் ஏற்படுத்தி கொண்ட உடன்படிக்கையில எங்களுக்கு எந்த விதமான இதுவும் இல்லை, நாங்க தலைகளா மாத்தி காட்டுவோம், பல விஷயங்கள் அதுல இருந்து விலக்கி காட்டுவோம்னு சொன்னாங்க. இதுவரைக்கும் ஒரு எழுத்தை கூட மாற்ற முடியல அப்படின்றது உண்மை. இதை பத்தி நீங்க கருத்துக்கள்ல சொல்லுங்க. மாத்திருக்காங்களா இல்லையா? மாற்ற முடியாது அப்படின்றதுதான் உண்மை. இனி வருகின்ற காலங்கள்ல, அதுக்கு பிறகு இனி வர்ற காலங்கள்ல கொஞ்சம் பேசி கீசி ஏதாவது செய்யலாம் அப்படின்னு நாம பேசுவோம், அந்த மாதிரி செய்து கொள்ள வாய்ப்பு இருக்கு. ஆனா கடந்த வருஷம் IMF, அதாவது இந்த வருஷம் ஒரு ஆரம்பத்தில் IMF வந்து பேசும்போது எந்த விதமான அரசாங்கத்தோட நிபந்தனைகளுக்கு அவங்க செவிசாய்க்கல. அதுதான் அவங்களுடைய கட்டுப்பாடும், அது அவங்களுடைய நிபந்தனைகளும் அதுதான். அதோட ஸ்ரீ தலதா மாளிகையினுடைய புனித யாத்திரை வருகின்ற 21ஆம் தேதியோட முடிவடையும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அந்த 21ஆம் தேதி வரைக்கும் மக்கள் பார்க்கறதுக்கான, அதாவது புத்தருடைய புனித தந்தம் அங்கு பார்வையிடுறதுக்கான சந்தர்ப்பம் மக்களுக்கு வழங்கப்பட்டிருந்த நிலையில 27ஆம் தேதியோடு முடிவடையுது இந்த நிகழ்வு. அதுக்கு மேல எந்த ஒரு நாளும் அதிகரிக்கப்பட மாட்டாது அப்படின்றது இன்றைய நாள்ல தலதா மாளிகை நிர்வாகம் சொல்லியிருக்காங்க. நேற்று ஒரு வீடியோ ஒன்று நீங்க பார்த்திருப்பீங்க. சமூக வலைதளங்கள்ல பெரிய அளவா வைரல் ஆகி இருக்கு. ஒரு போலீஸ் அதிகாரி ஒரு ராணுவ அதிகாரிய
சரமாரியா திட்டுற மாதிரியான ஒரு வீடியோ காட்சி பெரிய அளவா பார்க்கப்பட்டது. இது தொடர்பான விசாரணை போலீஸ் மா அதிபருடைய பணிப்புரையின் பெயரில் இப்பொழுது மேற்கொள்ளப்பட்டு வருவதாக சொல்லப்பட்டிருக்கு. இதுல இப்போது தெரிய வந்திருக்க விஷயம் என்னன்னு சொன்னா, அந்த ராணுவ அதிகாரி குறைந்த மக்கள் இருந்த வரிசையில மக்களை போறதுக்கு அனுமதித்தார் அப்படின்ற ஒரு கோபத்தின் அடிப்படையில தான் அந்த போலீஸ் அதிகாரி அவரை திட்டியதாக சொல்றாங்க. அது முழுமையான விவரங்கள் இதுவரையில வெளிவரல. இதுவரைக்கும் 4 பொதுமக்கள் உயிரிழந்திருக்காங்க. இந்த வரிசைகள்ல நின்று ஏராளமானவங்க கண்டி தேசிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருக்காங்க. அதோட இன்னொரு செய்தி, 2 போலீசார் கடமையில் இருந்தவங்க உயிரிழந்தாங்க அப்படின்ற மாதிரி சொல்லப்பட்டிருந்தது. அதை போலீஸ் ஊடக பிரிவு இன்றைய நாள்ல மறுத்திருக்கு. காரணம்னு சொன்னா, அந்த பிரதேசத்தில் அல்லது லலிதா மாளிகை பாதுகாப்பு அல்லது அந்த சேவையில் ஈடுபட்டிருந்த எந்த ஒரு போலீஸ் அதிகாரிகளும் உயிரிழக்கல. அந்த உயிரிழந்தவங்க 2 பேருமே, ஒருவர் மாரடைப்பால, வேறு ஒரு இடத்துல, அடுத்தவர் கடுகண்ணாமா பிரதேசத்துல ஒரு விபத்துல உயிரிழந்திருந்தாரு. அவ்வளவுதான். இதுல அந்த சமூக வலைதளங்களையும் செய்தித்தளங்களையும் அந்த செய்தியில எந்த விதமான உண்மையும் இல்லை அப்படின்றத போலீஸ் ஊடக பிரிவு இன்றைய நாள்ல மறுத்திருக்கு. என்னதான் இலங்கையில பரபரப்பான பெரிய அளவான செய்திகள் இருந்தாலும் கூட, நாம இப்ப எல்லாருமே பார்க்கிற ஒரு முக்கியமான விஷயம், இந்திய பாகிஸ்தான் இடையில இடம்பெற்று கொண்டிருக்கின்ற ஒரு பதட்டமான சூழ்நிலை என்ன நடந்து கொண்டிருக்கிறது அப்படின்றதான். அதாவது கடந்த 2 நாளைக்கு முதல் நடந்த காஷ்மீர் பஹல்கம்ல நடந்த துப்பாக்கிச்சூடு, தீவிரவாதிகளால நடத்தப்பட்ட துப்பாக்கிச்சூட்டுல 26 பேர் உயிரிழந்தாங்க. இந்த 26 பேர் உயிரிழந்த சம்பவத்தை தொடர்ந்து இந்தியா மிகப்பெரிய கடுமையான நடவடிக்கைகளை எடுத்திருக்கிறது பாகிஸ்தானுக்கு எதிராக. அதாவது முக்கியமா சொல்ல போனா, சிந்து நதி, அதனுடைய நதி நீர் தான் பாகிஸ்தானுடைய 80% மக்களுடைய வாழ்வாதாரமே. அதாவது பாகிஸ்தானுடைய தேசிய நதியே சிந்து நதி தான். இந்தியாவுடைய ஒரு பகுதியும் சீனாவுடைய பகுதியாலேயும் இது கடந்தாலும் அதிகளவான தூரத்தை பாகிஸ்தான்ல தான் கடக்குது இந்த சிந்து நதி. இந்த நதியை நம்பி தான் விவசாயமா இருக்கட்டும், மக்களுடைய அன்றாட வாழ்க்கையா இருக்கட்டும், அங்க இருக்கிற அதிகமான தேவையை பூர்த்தி செய்யறது இந்த சிந்து நதி தான். உங்களுக்கு தெரியும், அங்க விளைகிற மரக்கறிகள்ல இருந்து, அங்கிருந்து நாங்க வெங்காயமே இங்க கொண்டு வரோம், ஏன் கேரட் அங்கிருந்து தான் கொண்டு வரோம், ஏராளமான உணவுப் பொருட்கள், விளை பொருட்கள், மரக்கறிகள் அங்கிருந்து கொண்டு வரோம், எல்லாமே இந்த சிந்து நதியினுடைய நீரை பயன்படுத்தி தான் அங்க உருவாக்கப்படுது. எனவே இந்த நதியினுடைய நீரோட்டத்தை இப்பொழுது இந்தியா கட்டுப்படுத்த முயற்சி செஞ்சிருக்காங்க. அதை கட்டுப்படுத்துற அவ்வளவு இலகுவான விஷயம் இல்லை. இதுவரை காலமும் என்னதான் பிரச்சனை நடந்தாலும் இதுல அவங்க கை வைக்க போகல. ஆனா இந்த முறை இதுல கை வச்சிருக்காங்க. இது ஒரு கட்டுப்படுத்தி இதை நடத்துற சம்பவத்தை இப்ப பண்ணியிருக்காங்க இந்தியா. நீண்ட காலத்துக்கு இதை கட்டுப்படுத்த முடியாம போனாலும் இப்ப தற்காலிகமா அதை இடைநிறுத்திருக்காங்க. இதனால பெரிய அளவான ஒரு போர் பதட்டம் ஒன்று உருவாகி இருக்கிறது. இதை பாகிஸ்தான் எப்படி பாக்குறாங்கன்னு சொன்னா, இது ஒரு போர் நடவடிக்கைக்கான அறிவித்தலே அப்படின்றத, ஒரு போர் சூழல் அப்படின்றது தான் தாங்க பாக்குறவங்க மாதிரி சொல்லியிருக்காங்க. பாகிஸ்தானியர்கள் இந்தியாவில் இருக்கிறாங்க நிறைய பேர், அவங்கள உடனடியாக கட்டாயத்தின் பேரை வெளியேற்றதுக்கான நடவடிக்கைகள் இப்பொழுது 27ஆம் தேதிக்கு முதல்ல நடக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. மிகப்பெரிய கடுமையான நடவடிக்கைகள் இப்பொழுது இந்தியாவால மேற்கொள்ளப்பட்டு வருது. பாகிஸ்தானிய பாதுகாப்பு அதிகாரி, அதாவது பாதுகாப்பு அமைச்சின் அதிகாரி ஒருவர் சொல்லியிருக்காருன்னா, இந்த நிலைமை அப்படின்றது, அதாவது பாகிஸ்தான் மேல தீவிரவாத அமைப்புகளுக்கு ஆதரவு வழங்குறாங்கன்ற பெரிய குற்றச்சாட்டு இந்தியா வைத்துக் கொண்டே இருக்கும், எந்த காலத்துமே அப்படித்தான் இருக்கும். ஆனா அதை பாகிஸ்தான் இந்த இடத்துலயும் ஒத்துக்கொண்டதா தெரியல. ஆனா சொல்லவும் இல்லை வெளிப்படையா. ஆனா இன்றைய நாள்ல தெரிந்தோ தெரியாமலோ 30 வருஷ காலமா நாங்க தீவிரவாத அமைப்புகளுக்கு ஆதரவு வழங்கி இருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது மேலத்தைய நாடுகளுடைய அழுத்தம் காரணமாக தான் நாங்க இதை செஞ்சாங்க, அந்த பணிப்புரையின் பேர்ல நாங்க செஞ்சாங்க அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. இது எதுக்காக இந்த விஷயம் சொல்லப்பட்டது அப்படின்றதான் தெரியல. ஆனா இது கொஞ்சம் பெரிய அளவா உற்று நோக்கப்படுகின்ற விஷயமாக மாறி இருக்கு. என்னதான் இருந்தாலும் இந்த போர் பதட்டத்தை உடனடியாக 2 நாடுகளும் நிதானமா செயல்பட்டு தடுக்கணும் அப்படின்றத பல நாடுகள் இப்பொழுது வலியுறுத்த ஆரம்பிச்சிருக்காங்க. காரணம் சொன்னா, இது பெரிய பேரழிவுகளை ஏற்படுத்த வாய்ப்புகள் இருக்கு. இலங்கை ஜனாதிபதி நம்ம அனுகுமார் திசாநாயக்க அவர்கள் நேரடியா பிரதமரோடு, இந்திய பிரதமரோடு நேரடியா பேசியிருக்கிறார். இன்றைய தொலைபேசியில இலங்கையினுடைய ஆதரவு பற்றியும் அங்கு நடந்த சம்பவங்கள் பற்றியும் விசாரித்திருக்கிறதாக ஜனாதிபதி ஊடக பிரிவு இன்றைய நாளில் செய்தியை வெளியிட்டிருந்தது. எனவே இந்த மாதிரி செய்திகள் தான் இன்றைய நாளில் பரவலா பார்க்கக்கூடிய செய்திகளாக இருக்கு. ஆர்ஜி சந்துரு ரிப்போர்ட் யூடியூப் சேனல், ஃபேஸ்புக் பேஜ், வாட்ஸ்அப் சேனல், இது எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணுங்க. அடுத்த வீடியோல நான் உங்களை சந்திக்கிறேன்.